அட போச்சே. வெல்கம் பேக் மேன். வெல்கம் பேக். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை பார்த்து ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கும். அது ரொம்ப நாளாக உனக்கு. எஸ், இஸ் ஆல்வேஸ் டூ சூன் when I see you. பார்க்க வேண்டியதாக இருக்கு. It's a good start to your weekend, man. ஸோ நேர்களே, வெல்கம் பேக் டு another episode. இந்த வாரம் வந்து we have a good special guest. இவரோட content நான் பார்த்தேன். It was a very interesting content. இவரோட content-ம் சரி, இவர் கம்பெனி செய்கிற content-ம் சரி, I thought it was very interesting and thought, hey, we should have him on, hear his journey and hear his story, because அவர் வந்து அந்த பாதை, அவர் எடுத்த பாதை வந்து ஒரு யூனிக் ஜேர்னின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் காமன் மேன், இட்ஸ் நாட் வாட் அ காமன் மேன் டஸ் இன் மை ஒப்பீனியன். நீ பாதைன்னு சொல்லும் போது பாதைன்னு சொன்ன நீ சிவாஜிடா. ஸோ இந்த வாரம் வந்து நமக்கு கெஸ்ட் இந்த வாரம் கெஸ்ட் வந்து we have அரவிந்த் குமார். ஹலோ, தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. என்னெல்லாம் மதிச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னெல்லாம் நம்பி கூப்பிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? இல்லை ப்ரோ, அவங்க கதை எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. அந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருக்கு. அதை கேட்கவே ஐ திங்க் இட் வில் பி குட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லிசனிங். இதுக்கப்புறம் அந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்டோரியை நான் கூப்பிட்டேன் பற்றி அவரே நம்ம கதையெல்லாம் கேட்குறப்ப கண்டிப்பாக கேட்பாங்க ப்ரோ, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ப்ரோ, அரவிந்த், let's start the content. You know, when I saw your first post, right, and this is the first post I saw. நீங்கள் வந்து அந்த எஸ்எம்யூலேருந்து கிராஜுவேட் ஆகி அந்த என்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க, ரைட்? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த என்டர்ப்ரனர்ஷிப். நீங்கள் எப்படி என்டர்ப்ரனர்ஷிப் உள்ள போனீங்க? What is the story behind that? ஐ திங்க் இந்த கதை சொல்லணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். ஸோ பேசிக்லி வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங், நம்மளுக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. ஓகே, கொஞ்சம் பெரிய கதையாக இருக்கும், பரவாயில்ல, ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ டைரக்டர் ஆகணும்னு ஆசை. நம்ம சின்ன வயசுலேருந்து படம்லாம் பார்த்து, ரஜினி படம்லாம் பார்த்து, தலைவர் ஃபேனா. ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டாக ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு டைரக்டர் ஆகணும், படம் எடுக்கணும். ஆனால் படித்ததில்லை, நெவர் டன் எனி திங் ரிலேட்டட் டு மூவிஸ் ஆர் எனி திங். சும்மா பார்ப்பேன், நல்லாயிருக்கும். ரூமுக்குள்ளேயே நம்ம என்ன அந்த டைலாக் சொல்லிட்டு அடிச்சுட்டு ப்ளே ஃபைட்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பாலி போகும்போது ஐ வாண்டட் டு டூ லைக் சரி மேஸ்காம் ஃபில்ம் மேக்கிங் அதெல்லாம் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் இந்தியன் ஃபேமிலிஸ் ஆப்வியஸ்லி தேல் பி ஸ்கேட். லைக் சிங்கப்பூரில் மீடியா இண்டஸ்ட்ரி இட்ஸ் வெரி ஹார்ட் டு சர்வைவ் அண்ட் ரீசனபிளா. ஸோ அப்போ வந்து போச்சே சரி என்ன பண்ணலான்னு ஒரு என்ஜினியரிங்கில் போய் ஒரு மாதிரி அங்கே ஆர்பியில் என்ஜினியரிங், இந்தியன்ஸ்னால் என்ஜினியரிங். ஸோ என்ஜினியரிங்கில் போய் என்னமோ பண்ணி I went into the operation management side. So operation management was the, உள்ள போயிட்டோன்னே I chose it's called common engineering. So what it basically does is it will give you one semester to choose which exact module you want, I mean like you want to take la diploma. So one semester எனக்கு தெரியல engineering இது ஏற்கனவே engineering பிடிக்காது. ஸோ இதில் எது சூஸ் பண்ணால் எனக்கு என்னத்தை சூஸ் பண்ணுறது சொல்லிட்டு சும்மா போயிட்டோம். ஸோ போயிட்டு அந்த ஒன் செமஸ்டரில் கேட்டதில் எது ரொம்ப லீஸ்ட் என்ஜினியரிங். அவங்க சொன்னாங்க இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். இதில் இன்ஜினியரிங் இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு அதில் பூந்துட்டோன்னா ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் லைக் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அந்த சைட். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் டெக்னிக்கலி க்ளோஸர் ரிலேட்டட் டு பிஸ்னஸ். ஆனால் ஆர்பியில் இப்போ பிஸ்னஸ் ஸ்கூல்னு ஒன்றும் இல்லை. ஸோ அது வந்து இன்ஜினியரிங் தான் க்ளோஸர் சொல்லிட்டு அதில் தூக்கி போட்டானுங்க. ஸோ அதில் ஐ டிட் சம் வாட் வெல்லா. அதில் போயிட்டோன்னா தென் முடிச்சுட்டு ஆர்மி அண்ட் தென் எஸ்எம்யூவில் வந்துட்டலாம். ஸோ எஸ்எம்யூவில் வந்து ஓகே இதோட ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னா கிட்டத்தட்டனா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எது ரொம்ப ஜெனரலாக இருக்கோ அதில் பூந்துட்டேன். ஸோ அது வரைக்கும் ஐ ஸ்டில் வாசன் லைக் வெரி ஷோர் ஓகே பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம், பெரிய ஐடியா அதெல்லாம் இல்லை. ஸோ யாரு கேட்டாலும் நான் சொல்லுவேன் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட், டைரக்டர் ஆயிடுவேன். எல்லாம் ரொம்ப ஜெனரிக்காக வேகாக இருக்கும். ஏன்னா சத்தியமாக எனக்கும் தெரியாது என்ன பண்ண போகிறேன்னு. ஆனால் ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்னு ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்து. ஸோ அப்போ தான் எஸ்எம்யூவில் போயிட்டு ஐ ஸ்டார்டட் டேக்கிங் ஃபோட்டோகிராஃபி. ஸோ நம்ம படம் எடுக்க போகிறோம் சொல்லிட்டு இருக்கோம்ல, சரி ஒரு படமாச்சும் எடுப்போம் சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபு அப்பாட்ட ஒரு பழைய கேமரா இருந்துச்சு, ஒரு டிஎஸ்எல்ஆர். ஸோ இதை எடுத்து சும்மா ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நம்மளுக்கு அப்போலேருந்து ஒரு என்ன பழக்கம்னா எல்லாரும் ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னா அது வேணுன்ட்டு நான் தலைகீழாக பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணிட்டு அந்த இப்போ தான் இன்ஸ்டாகிராம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாம் டிஎஸ்எல்ஆர் எடுத்து மினிமலிஸ்டிக் ஃபோட்டோஸ். அப்போ தான் அந்த ஒரு பில்டிங் இருக்குன்னா அது அந்த எட்ஜை மட்டும் எடுத்துகிட்டு ஒயிட்டாக வைப்பாங்க, அந்த
அந்த மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி உங்கள் டிஎஸ்எல்ஆரோட நான் ஃபோனை வச்சு எடுத்து காட்டுறேன்னு ஃபோனில் ஆரம்பித்தேன். ஸோ ஃபோனை வச்சு I was trying to like show that இந்த ஸ்டேட்டஸ்குலாம் உடச்சிட்டு எதுக்கு டிஎஸ்எல்ஆர் நம்ம ஃபோனில் எடுப்போம் சொல்லிட்டு அது ஆரம்பிச்சிது. சரி ஃபோனில் ஒரு மாதிரி லிமிட் வந்துட்டோன்னே சரி டிஎஸ்எல்ஆருக்கு ட்ரை பண்ணுவோம் சொல்லி டிஎஸ்எல்ஆருக்கு போனேன். ஸோ டிஎஸ்எல்ஆர் போயிட்டு தென் அது பழைய கேமராவா, ஸோ ஒரு மாதிரி மக்கள் பண்ணிகிட்டு இருக்க சொன்னால தென் ஐ அப்கிரேட் டு பெட்டர் கேமராலாம். ஸோ ஃபுல்லாக கேமராலேயே ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறது. அண்ட் அப்போலேருந்து வந்து ஃபார் மீ ஃபோட்டோகிராஃப்ஸ் லைக் I'm the most unconventional photography you'll see. ஏன்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸ் பற்றி பேசினீங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது, இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனால் ஃபுல்லாக கரியர் ஆரம்பித்ததே அந்த கேமரானால தான். ஸோ எனக்கு வந்து பேஸ்ட் ஆன் ஃபீல்ஸில் போவேன். ஸோ எனக்கு ரஃப்லி ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும்ல, இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அந்த மாதிரி. ஸோ நான் வைப்பேன் கேமராவை, ஃப்ரேம் வைப்பேன், ஐஎஸ்ஓ அது என்னன்னு தெரியாது, சும்மா ஏற்றி வைப்பேன், இருட்டாக இருக்குது, இப்படி தரனா பிரைட்டாக இருக்குது, அப்போ இந்த பட்டன் அதுக்கு தான் சொல்லிட்டு சும்மா அப்படி பண்ணி அப்போ என்ன நிறைய பேர் சொன்னாங்க ஒழுங்காக போய் கற்றுக்க ஃபோட்டோகிராஃபி பண்ணோன்னா மறுபடி இந்த ரூல்ஸ் ஆஃப் தேர்ட்ஸ் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது, அது காம்போசிஷன் நான் இங்கிலீஷ் காம்போசிஷனே எழுத மாட்டேன், இதில் போய் காம்போசிஷனாக. ஸோ நான் எனக்கு வந்து வேணும்ட்டே நான் கற்றுக்கல. ஏன்னா கேமரா தானே எடுக்கிறது தானே, க்ரியேட்டிவிட்டியில் எதுக்கு அதெல்லாம் கற்றுக்கிட்டு சொல்லிட்டு நான் வேணும்ட்டே திருப்பி ஃபோட்டோ எப்படி எடுப்பேன், தலைகீழ எடுப்பேன், சட்டக்குள்ளேருந்து எடுப்பேன், என்னென்னமோலாம் பண்ணுவேன். ஸோ இவென்ச்சுவலி ஸ்டார்ட் கேச்சிங் பீப்புள்ஸ் ஆகிதான் வேறு மாதிரி எடுக்கிறான். அது வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது தென் தனியாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப போரிங் ஆகிட்டு டக்குன்னு. ஏன்னா எனக்கு வந்து ஃபில்ம் மேக்கிங் தான் இன்ட்ரெஸ்ட், ஸ்டோரி telling and all that. So I decided சரி ஃபோட்டோகிராஃபி ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது. ஆனால் ஆப்வியஸ்லி டேக் அ மூவினா மைக்கு தேவை, அது தேவை, இது தேவை, செட்டு தேவை, க்ரூ தேவை. ஸோ சரி நம்ம அந்த ஃபோட்டோலேயே ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கலாமே. அப்போ தான் வெளியூர்லலாம் கான்செப்ட் ஃபோட்டோகிராஃபி வந்துகிட்டு இருந்துச்சு, லைக் ஸ்டோரி டெல்லிங். ஸோ ஃப்ரேம் நீங்கள் நவுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இந்த கெரசரில் அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த ஒரு கதை சொல்கிற மாதிரி. ஸோ சரி அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு அது எனக்கு செம்மையாக ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் டச்சிங் ஆன் இஷ்யூஸ் லைக் பீப்புள் ஆஃப் கலர். ஸோ சிங்கப்பூரில் இருக்கிற இஷ்யூஸ் ஐ ஸ்டார்டட் டச்சிங். ஸோ பீப்புள் ஆஃப் கலர் ஒரு ஷூட் செஞ்சோம். ஸோ லைக் இந்தியன்ஸ் வந்து சிங்கப்பூரில் ஒரு மாதிரி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு இதை வந்து காட்டுறதுக்கு ஒரு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறதுக்கு அந்த மாதிரி பண்ணோம். தென் விமன் எம்பவர்மெண்ட், அப்புறம் மென்டல் ஹெல்த். ஸோ கோவிட் டைம் கிட்ட வந்து மென்டல் ஹெல்த் ஒன்று பண்ணோம், டார்க்கஸ்ட் மோனோக்ரோம் ஷூட்னு. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துகிட்டு அந்த மென்டல் ஹெல்த்தில் சஃபர் பண்ணுறவங்க வந்து அவங்க மனசுக்குள்ளே எப்படி ஃபீல் பண்ணுவாங்கிறது வந்து ஒரு விஷுவலாக வச்சா எவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கணும். ஏன்னா பார்த்துட்டோன்னு ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி இதாக இருந்துச்சுன்னா தென் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க உள்ளே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்க முடியும்னு அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். ஸோ அகெயின் எனக்கு மறுபடி கற்றுக்காதனால எனக்கு அந்த ஐடியா எப்பயுமே வந்து விஷுவலாக வந்துடும், லைக் அந்த எண்ட் அவுட்புட் எனக்கு இப்படி தான் வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டார்க்கஸ்ட் மோனோக்ரோமில் வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்து அந்த guy is going to work, அந்த இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஸோ ஒரு டேபிள் இருக்கும், நடுக்காட்டில் வந்து he's just tearing everything up and அவனுக்குள்ளே வந்து இங்கே கத்துறான், இங்கே அழுகுறான், லைக் a lot of he's just moving. So by right that is a long exposure shot. ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அது லைக் சரி சும்மா எடுப்போம், என் மனசில் வந்து எடிட்டில் பார்த்துக்கலாம், போஸ்ட்டில் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு I just made the model do like கத்துறது, அழுவுறது, many shots and அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது. ஸோ அது வரைக்கும் நான் ஃபோனில் எடிட் பண்ணிட்டு இருந்தேன், பிக்சார்ட்டில் எடிட் பண்ணிட்டு இருந்தேன், லைட் ரூம் பிக்சார்ட். ஸோ அகெயின் I refuse to like go to what people tell me to. So like ஃபோனில் எல்லாத்தையும் எடிட் பண்ணிடலாமே, பட் அந்த ஷூட்டுக்கு பண்ண முடியல. I tried, so I couldn't. Then அப்போ தான் Photoshop download பண்ணி then I forced myself to learn how to do that shot. ஸோ அது எல்லாத்தையும் போட்டு அது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாரம் எடுத்துச்சு அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ புஷ்ட் மை செல்ஃப் டு த லைக் அந்த தண்ணிக்குள்ளே இன்னும் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கற்றுப்பாங்களா அந்த மாதிரி கேரக்டர்னா. ஸோ எப்பயுமே வந்து அந்த ஐ வில் கமிட் டு இட், ஏதோ பண்ணலான்னு ரிலீஸ் டேட் பெரிய இது மாதிரி ரிலீஸ் டேட்லாம் சொல்லிட்டு அதை ஹைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் அது ஐயோ இப்போ எப்படா பண்ணுறது, I'll figure it out later. ஸோ ஒரு வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி. ஸோ அப்படி பண்ணி இந்த டார்க்கஸ்ட் மோனோக்ரோம் பிகேம் நல்ல ஒரு அப்போ வைரலாக போச்சு இன்ஸ்டாகிராமில். அதுக்கப்புறம் கோவிட் டைமில் வெப்கேம் ஃபோட்டோஷூட் எல்லாம் பண்ண சொன்னாங்க. ஸோ அது நான் இதுக்கு நீங்கள் பண்ண சொன்னால் நான் பண்ணணும், ஆனால் எனக்கு நான் பண்ணலை வேணும்ன்ட்டு. அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு, சரி வெப்கேம்லேயே ஒரு மாதிரி கான்செப்ட் செம்ம அந்த ஒரு பைரட்ஸ் தீமு க்ரேஸியாக ஏதாச்சும் பண்ணலாமே சொல்லிட்டு அப்போ எனக்கு ஹிட் ஆகிட்டோன்னா ஓகே இப்போ பண்ணுறேன். ஸோ எல்லாம் கூப்பிட்டு ஒரு பைரட்ஸ் ஆஃப் த கேரிபியன் அந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு ஸோ அதை நான் எடிட் பண்ணேன். அதை பார்த்தா வந்து வெப்கேம்னு தெரியாது, பேசிக்கலி ஜூமில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நோ கேமரா, ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் தென் எடிட் த ஸ்க்ரீன்ஷாட். ஸோ அதுவும் ஒரு மாதிரி வைரலாக போச்சு. ஸோ ஃப்ரம் கோவிட் தான் நம்மளோட பீக். ஸோ கோவிட் பீக் ஆகிட்டோன்னே தென் ஐ ரியலைஸ் ஓகே நம்மளுக்கு இதான் ஒரு மாதிரி பாதை. ஓகே ஸோ பேசிக்கலி ஏன்னா சிங்கப்பூரில் ஃபோட்டோகிராஃபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்ம டேலண்ட்டு. அதில் நான் வந்து டுபாக்கூர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அல்டிமேட்லி நம்மளுக்கு கேமரா செட்டிங்ஸும் தெரியாது, பெருசாக தெரியாது. ஏன்னா அப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது வந்து ஒரு
நிக்கான் D5500 கிட் லென்ஸ். அது வந்து ஒரு மட்டமான கேமரான்னு எனக்கு தெரியாது. ஸோ கிட் லென்ஸ் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் ஓகே செம்ம இது இருக்கு என்ன. ஸோ பீப்புள் ஸ்டார்ட் டெல்லிங் மீ அதுக்குன்னு ஒரு லென்ஸ் வாங்கணும், 85mm இருக்குது, அப்பச்சர் இருக்குது, அப்போ தான் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். எனக்கு அதை வச்சு எனக்கு ஒரு லைட்டிங் ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த மினிமல் செட்டப் வச்சு I will try to be as creative as I can and edit it in a way where it looks very good. So I didn't realize I was doing the manual way of making everything pop. So bokeh கூட நான் Photoshop அந்த இதில் போட்டுட்டு blur பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி மேனுவலாக நான் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு அது பிரச்சனையாகவே தெரியல. Then after that obviously when I started upgrading I got better lens and everything. I was like இவ்வளோ ஈஸியாவா நீங்களாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, லென்ஸ்லேயே இவ்வளோ பண்ணலாமா. ஸோ அந்த மாதிரி பண்ணி கான்செப்ட் ஃபோட்டோகிராஃபி மூலமாக we roughly became Vindsanity. அந்த பிராண்ட் ஒரு மாதிரி கிரேசின்னு அந்த பிராண்ட் வந்துடுச்சு. அண்ட் டு கிவ் கான்டெக்ட் கிரேசி ஏன் வந்துச்சுன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ as much as he's an asshole at work and everything, அதெல்லாம் தாண்டி சம்டைம்ஸ் அந்த சில பேர் இந்த உலகத்தில் வந்துட்டு அவங்க ஒரு கிரேசி ஐடியாஸ்னால ஒரு ஷிஃப்ட் வரும் பார்த்தீங்களா. ஸோ he was one of those people even though he didn't engineer or whatever, but அந்த விஷன் இருக்குல்ல that pushed everyone. So I read a book செகண்டரி ஸ்கூலில் ஏதோ அவரை பற்றி ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து அந்த கோட் இருக்கும், அவர் சொன்ன கோட்டு. ஸோ the crazy ones who think they can change the world are the ones that do. அப்போ ஏன்னு தெரியல, அப்போ நான் ஒன்றுமே பண்ணல செகண்டரி ஸ்கூலில், சும்மா இருந்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த கோட் என்னை பற்றி தான் பேசுது, அந்த கிரேசி ஒன் நான் தான். எனக்கு ஏதோ ஒரு பிலீஃப்ல ஒரு நாள் நான் சேஞ்ச் த வேர்ல்ட் பண்ணுவேன், இதை என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போலேருந்து அந்த கோட் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸு, இந்த வாட்ஸ்அப் எல்லாத்துலையும் அந்த கோட் விட்டுரும், கிரேசி ஒன்ஸ் அந்த மாதிரி. தென் ஆஃப்டர் தான் அந்த ஃபோட்டோகிராஃபிலாம் ஆரம்பிக்கும் போது I didn't want to post it in my own page. நம்ம மூஞ்சை போட்டு போஸ்ட் பண்ணால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி லைக் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு தெரியறதுக்கு வந்து நம்ம ஒரு அனானிமஸ் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம், நம்ம தான் ஹேண்டில் பண்ணுறோன்னு தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் விசி ஜென்வினாக எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி யாருன்னா ஓகே பேர் வைக்கணும், சரி இங்கே என் பேர் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு இங்கிலீஷ் பேரை கம்பைன் பண்ணிடுவோம், அர்வின். ஸோ விண்டிகேட்டட் அந்த மாதிரி யோசிக்கிறேன், வரல. அப்புறம் சரி விட்டுட்டேன், வியூ என்னமோ வேற என்னமோ போட்டு வச்சுருந்தேன். தென் அப்போ திடீர்னு அந்த ஸ்டீவ் ஜாப் இது வந்துச்சு, அந்த லிங்க் வந்துச்சு, ஸ்டீவ் ஜாப்ஸ் கிரேசி இன்சானிட்டி வின்சானிட்டி முடிஞ்சிச்சு. அப்போ எனக்கு அந்த ஸ்பார்க் வந்துட்டு செம்ம பேர் நல்லா இருக்கு வின்சானிட்டி, அந்த நைஸ் ரைவருக்கு போட்டுருவோம். ஸோ வின்சானிட்டி போட்டேன். தென் அதுலேருந்து அப்படியே ஐ ஸ்டக் டு இட்லாம். ஸோ கான்செப்ட் photography is ultimately what pushed us to get the difference. ஏன்னா லைக் ஐ செட் சிங்கப்பூரில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எவ்ரி ஒன் ஆர் வெரி டேலண்டட். அவங்க கூட நான் குவாலிட்டியில் சண்டை போட முடியாது, அந்த டெக்னிக்காலிட்டியில் சண்டை போட முடியாது. ஸோ வே ஐ கேன் ஸ்டாண்ட் அவுட் இஸ் நம்ம ஜோன், அந்த டைரக்ஷன், அந்த மூவிஸ். ஸோ மை ஃபோட்டோஸ் வில் பி வெரி டார்க், வில் பி டிஸ்டர்பிங் அண்ட் வில் பி ஆல் டெல்லிங் ஸ்டோரிஸ். நம்மளை அந்த கிளாமரஸ் ஷாட்டு, அந்த அழகாகவே இருக்காது, எங்களோட அழுக்காக ஒரு மாதிரி பைத்தியத்தனமாக வெறித்தனமாக இருக்கும். ஸோ அந்த ஜோனில் அப்போ யாருமே இல்லை. ஸோ சக்கி தான் நம்ம ஜோன், இங்கே கம்ஃபர்டபுளாக இருந்துரும், இங்கே சண்டை போட நோ பாயிண்ட். ஸோ நம்ம ரூட்டை மாற்றிட்டு அதிலே போனோம். அண்ட் வி பிகேம் சம்வாட் ஃபேம். ஏதோ தெரிஞ்சிருக்குன்னா அது மூலமாக தெரிஞ்சுது. அண்ட் தென் ஸோ அது மூலமாக போயிட்டு தென் வி ஸ்டார்ட் கேதரிங் அ டீம் அண்ட் எவ்ரிதிங். ஸோ பேசிக்கலி நான் யார் கூட வேலை செஞ்சாலும் எனக்கு அந்த கெட்ட பழக்கம், என் கூட வேலை சரியா நம்ம சேர்ந்து பண்ணுவோமா, லைக் ஒருத்தர் மியூசிக் பண்ணிட்டு இருந்தால் எனக்கு அப்போ மியூசிக் ஐடியா கூட இருக்காது, சரி பாட்டு பண்ணிடலாமா நம்மளுக்கு அந்த மாதிரி. ஸோ எனக்கு பிகாஸ் ஃபார் மீ ஐ லைக் டு பி அ கேட்டலிஸ்ட். ஸோ ஒரு மேக்கப் இருக்குன்னா சேர்ந்து ஒரு மேக்கப் லுக் ஏதாச்சும் பண்ணிடுவோமா, சம்மன் டூயிங் லைக் இப்போ பாட்காஸ்ட் பண்ணுறீங்க, இப்போ எனக்கு திடீர்னு ஐடியா வரும், நம்ம எல்லாம் சேர்ந்து வேறு மாதிரி ஒரு பாட்காஸ்ட் இது ஆரம்பிப்போமா. எனக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம். ஸோ யார் பார்த்தாலும் அப்படி கூட்டு அப்படி சேர்த்து அந்த மாதிரி. ஸோ ஒரு டீம் மாதிரி. ஸோ த டீம் kept changing over the years. And yeah, so ultimately இந்த டீம் வந்துட்டோன்னா we started doing more bigger projects. ஸோ இப்போ அந்த கான்செப்ட் ஃபோட்டோஷூட்ஸ்லேயே எனக்கு again I get boredல. ஸோ அந்த சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை விட எப்படி அடுத்தது பெருசாக பண்ணலாம், அது வர வரைக்கும் I'll wait. I won't just keep my Instagram page updated for the sake of it. எனக்கு அந்த அடுத்த crazy big idea வர வரைக்கும் I will just keep quiet. ஸோ அது வந்துச்சுன்னா I'll make it like an event. ஸோ ஒரு தமிழ் படத்தில் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்களே அந்த லெவலுக்கு, அதான் நம்ம சின்ன ஃபோட்டோ ஷூட்டுக்கு நம்ம பண்ணுவோம். ஸோ டாக்கர்ஸ் மனோக்ரோம் இன்டர்வியூவு, அந்த பிஹைண்ட் த சீன்ஸு. ஏன்னா இப்போ வந்து டிக்டாக்ல வீடியோ ட்ரெண்ட் இப்போ வந்துருக்குல்ல, அப்போ வந்து எல்லாரும் ஃபோட்டோ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ தாட் why not we show the video. ஸோ அந்த பிஹைண்ட் த சீன்ஸ்லேருந்து அந்த மேக்கப் போடுறதுலேருந்து அதுக்கப்புறம் எண்ட் ரிசல்ட் அந்த ஃபார்மேட் வந்து ஐ திங்க் பேக் தென் we were one of the first few to bring the video element to it. அது வரைக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் லைக் ஃபோட்டோ தான் எடுப்போம். you're not depicting ஒரு அந்த கதையை வந்து நீங்கள் ஃபோட்டோ மூலியமாக மட்டும் சொல்லலை, அந்த வீடியோ அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உழைப்பு, அந்த ஆட்கள், you're sharing a story behind that whole photo shoot in that sense. So I guess some photographers would be offended that photo மூலமாக பார்த்துட்டோம். Some people will take it personally. ஃபோட்டோனா ஃபோட்டோ
photograph, video na video. But for me it was like art is art, creativity is creativity. எனக்கு நான் எதை யூஸ் பண்ணி வேணாலும் I'll bring it together and make sure audience entertain, பார்க்கும்போது செம்மையாக இருக்குது அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அது மூலமாக வீடியோ கொண்டு வந்து that became our USP. ஸோ ultimately நம்ம இது வருதுன்னா டீசர் வரும், ட்ரெயிலர் வரும், இன்டர்வியூஸ், like we kept upping the bar. ஸோ இப்போ ரீசன்ட் ஒன் Stranger Thingsனு போன வருஷம் வந்துச்சு. ஸோ 7 scenes வச்சு ஸோ அதில் என்ன பண்ணோன்னா we brought in SFX, set design, art direction team, இந்த டீம் அந்த டீம்னு பெருசாக. ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் அந்த ஒவ்வொரு சீனுக்கும் வந்து ஒரு 10 மாடல்ஸ் இருப்பாங்க. மெயின் மாடல் இருக்கும் ஃபுல்லாக அந்த செட் டிசைன், கர்டன், மூஞ்சி பாதி எரிஞ்ச மாதிரி. ஸோ அதுக்குன்னு ஒரு 50 ஆல்மோஸ்ட் 50 people worked on that thing. ஸோ அதுக்கு அதுக்குன்னு BTS crew வச்சு அப்புறம் இன்டர்வியூ செக்மெண்ட்ஸ், டீசர், ட்ரெய்லர், டைட்டில் ரிவீல் வரைக்கும், மோஷன் போஸ்டர் வரைக்கும் பண்ணோம். ஸோ ஃபார் us it's like a lot of people think எதுக்கு இது எக்ஸ்ட்ராவா, பட் ஃபார் us Vindsanity's main USP I realized after a few years நான் தெரியாமல் பண்ணிட்டு இருந்தது was marketing. So I really marketed my company very well and our products very well. So மற்றவங்க என்னதான் நீங்கள் like there's a lot of talented people in Singapore, but நான் அந்த கொஞ்சம் டேலண்ட் வச்சு மெயின்லி மார்க்கெட்டிங் வச்சு புஷ் பண்ணிவிட்டு I brought it to people. So because end of the day என்னதான் நம்ம டேலண்டட் என் ப்ராடக்ட் நல்லா இருக்குது சொன்னால் கூட as long as the audience don't see it, அந்த கண்ணுக்கு வைக்காத வரைக்கும் there's no point. That's my belief lah. Yeah, so for me is if I even though I'm not the best photographer or videographer in Singapore, as long as I make something that நான் இது நல்லா இருக்கு நம்புறேன், அது பண்ணிட்டேன், I'll go do whatever I can to put in front of people's eyes, and that's what we did and it worked lah. So ultimately அந்த மாதிரி அந்த Stranger Things வந்து ஒரு every video of ours kept getting exponentially higher. So அப்போ வந்து Darkest Monochrome ஒரு 8,000 craziest webcam photoshoot 5,000 அப்போ அடிச்சிச்சு like 3 ஒரு கோவிட் டைமில், which is Instagram IGTVல. ஸோ ஆர்கானிக்காக people a lot hundreds of people are sharing, celebrities are sharing. அதுக்கப்புறம் Darkest Monochrome 8,000 and அப்புறம் இப்போ நம்ம அந்த பண்ண Stranger Things ஒரு 30,000 மாதிரி போச்சு, and all organic. We didn't put ads, nothing. It was purely people sharing and stuff like that. But அதுக்குன்னு we obviously plan, நம்ம டீம் ஷேர் பண்ணணும். அது மூலமாக like we put the initial push and product நல்லா ஒரு few hundred people நம்ம காட்டிட்டோன்னா நல்லா இருந்துச்சுன்னு அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்களே மற்ற வேலையை பார்ப்பாங்க. ஸோ the initial push we had to obviously plan and market properly, strategy வரைக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு பண்ணோம் and கரெக்டாக வந்துச்சு. So again this is the photography side of Vindsanity. So இதெல்லாம் நம்ம பண்ணுறனால a lot of people started asking us, நீங்கள் வீடியோ பண்ணுவீங்களா, டிவிக்கு பண்ணுவீங்களா, அண்ட் ஈவெண்ட்ஸ் பண்ணுவீங்களா? ஸோ அகெயின் கெட்ட பழக்கம், நான் ஆமான்னு சொல்லிடுவேன். தெரியுதோ தெரியலையோ ஆமான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் போய் கற்றுப்பேன், ஏன்னா காசு வருதுல்ல. ஸோ ultimately the business side of things started coming in when I realized that I could turn this into money. And I realized that எனக்குள்ளே ஒரு மாதிரி I had that innate sense of business, like or an innate sense of business, the instinct wise. And mainly when you start talking to clients, right, நீங்கள் பேச the art of அவங்க காசு வாங்குறதுக்குன்னு ஒரு ஆர்ட் இருக்குது, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ரிஜெக்ஷன் பண்ணி பார்த்து யூ ஸ்டார்ட் லேர்னிங் எங்கே வந்து ஒரு மாதிரி தயங்குறாங்க. எஸ்பெஷலி நீங்கள் வந்து யோர் ஸ்டார்ட் அப், டெக்னிக்கலி யோர் ஸ்டார்ட் அப் இன் அ சென்ஸ், ரைட்? ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறது வந்து பிராண்ட்ஸ் அண்ணாங்க இவரை நம்பி கொடுக்கலாமா, அதுதான் அவங்க முதல் கேள்வி. நம்பி கொடுக்கலாமா, எப்படி ஆட பார்ப்பாங்க, பட் வேலை ஒர்க்மேன்ஷிப் எப்படி, அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. தட்ஸ் த கீ திங் ஹியர்லா. So ultimately when you start talking to a lot of clients, obviously my initial clients were not businesses. My initial clients were people that wanted photo shoot and அதுக்கு நான் bargain பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ஆரம்பிக்கும் போது நான் ட்ரை பண்ணது வந்து 5 வெள்ளி per photo, $5 per photo. இது ஒரு புது சிஸ்டம் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணேன். சரி 200-300 per hour அந்த மாதிரி சொல்லாமல் வேறு மாதிரி ஒரு கஸ்டமைசபிலிட்டி கொண்டு வரலாமே சொல்லிட்டு 2 hours நான் ஷூட் பண்ணுவேன். அந்த 2 hours நீங்கள் நான் கேமரா உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். Okay, you don't need to pay anything until then. You look at the photos, whichever photo you like, you tell me. அதுக்கு $5 per photo, I'll send it to you. அவ்வளோதான். So which means minimum you can walk off with one photo $5, or you can say I don't want anything, or if they choose a lot I can get more lah. So இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். So and I saw the pros and cons of it. Then I realized that people don't like being அந்த ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு கன்ஃபியூசிங் ஆகும். As much as you think that actually அவங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பிடிக்கும்னு நினைச்சோம், but when you give them the flexibility, right, they actually don't like it. Some people say இல்லை எனக்கு இவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருக்குது, 1 hourக்கு இவ்வளோ சொல்லுங்கள், டக்குன்னு கொடுத்துருங்க போங்க. Because they want their job to be easy. வந்தோமா எடுத்தோமா ஃபுட் கொடுத்தோமான்னு இருக்கணும். Decision making, the decision making fatigue. Yeah, so all this psychology I started learning while I'm talking to clients. So difficult clients சில டைம் நல்லா இருக்கும், எல்லாம் ஓகே சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் bargain பண்ணுவாங்க. So the people that bargain, I realized the psychology is the people that bargain a lot are the ones that give you the most headache after that. So சீப்பாக கொடுங்கன்னு ஒரு மாதிரி நம்மளும் சீப்பாக கொடுத்துருவோம். கொடுத்துட்டு வந்து நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் ஏன் இதில் வந்து இது தெரியுது, ஏன் இன்னும் இது பண்ணல, ஏன் அது கொடுக்கல. ஸோ சீப்பாகவும் கேட்பாங்க, பட் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வேறு எங்கேயும் இருக்கும். ஸோ தட்ஸ் when I started again. Every point
at every தடங்கள்லாம் வரும்போது I always go back and I think, okay, what can be done differently? So அது மூலமா I started changing my style, and now we are in a position where we are very selective of the clients. We've come to a position where we can say no to people. And another thing that I tell a lot of entrepreneurs is you need to learn how to say no. ஏன்னா இப்போ நம்ம பிஸ்னஸ் இப்போ காசு இல்லை அதெல்லாம் இருந்தாலும் in your downtime, I tell this a lot to my friends, when your downtime, just because you have no money or clients coming in, right? இப்போ யார் கூப்பிட்டாலும் போகிறது, or like if they, for example, நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க, அந்த ப்ரைஸ் நீங்கள் இறக்கி பண்ணுறதுனால it will go on a downward slope. So even when you're on a down stage, you need to uphold to a standard, or you have to figure out how do I bring people to that standard. You shouldn't drop your standard, because once you start dropping, the clients that come will be dropped, and அவங்க ஷேர் பண்ணுற ஆளுங்களும் அந்த ப்ரைஸ்க்கு தான் வருவாங்க. ஸோ ஒரு மாதிரி இறங்கிட்டே போகும். ஸோ அல்டிமேட்லி அந்த கிளைண்ட்ஸ்கிட்ட பேசுறதுனால, அண்ட் பிகாஸ் ஐ வென்ட் டு சிங்கிள் லைக் நார்மல் பீப்புள்கிட்ட அந்த காசு வாங்குறதுலேருந்து ஐ ரியலைஸ் த சைக்காலஜி ஆஃப் இட். ஸோ இட் ஹெல்ப் மீ டு டாக் டு பிஸ்னஸஸ் ஆஃப்டர் தட். ஸோ பை த டைம் ஐ வென்ட் டு டாக் டு கார்பரேட்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ், ரைட், அண்ட் ஐ ஸ்டடிட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் SMU. ஸோ ஆல் திஸ் வாஸ் ஹேப்பனிங் சிமல்டேனியஸ்லி. ஸோ ரெண்டுமே பண்ணுறதுனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சு. அப்போ SMUவில் அவங்க சொல்கிற அந்த தியரிஸ் வந்து அப்ளிகபிளாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு தியரியாக மட்டும் இல்லாமல் இதுதான் அது. ஸோ நான் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மார்க்கெட்டிங் இது தெரியாமல் பண்ணிட்டு இருந்திருப்பேன்ல, அதுக்கு இவங்க பேர் வச்சுருப்பானுங்க. ஸோ இது வந்து இந்த ஸோ ஐ இதுதான் இது. ஸோ இட் ஹெல்ப் மீ எக்ஸ்பிளைன் திஸ் டு மை கிளைண்ட்ஸ். ஸோ இப்போ நான் கிளைண்ட்ஸ்கிட்ட போய் நான் நல்லா பண்ணுவேன் நம்புங்கன்னு சொன்னால் அவங்க எப்படி நம்புவாங்க? ஸோ when you start telling them நான் இப்படி பண்ணுவேன், இந்த மெத்தடோட பேர் வந்து இந்த மாதிரி, ஓகே, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அந்த இன்ஃப்ளூயன்சர், அந்த மாதிரி அந்த டேர்ம்ஸ் அவங்ககிட்ட நீங்கள் சொல்லும் போது இட் adds the credibility. So I was in a very lucky that நான் பிளான் பண்ணி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் போகல, பட் ஜஸ்ட் பிகாஸ் I was in business management and I was doing the business side of Vindsanity, ரெண்டுமே கலந்தனால அந்த நான் ஏதோ டிகிரி படிக்கிறேங்கிறது அந்த மார்க்கெட்டிங் மேஜர் வேறு பண்ணிட்டேன். ஸோ நான் கிளைண்ட்ஸை சொல்லும் போது SMUவில் படிக்கிறேன் மார்க்கெட்டிங் மேஜர், and then I'm doing this. They got the experience-உம் வந்துட்டு இருக்குது, அந்த குவாலிஃபிகேஷன்ஸும் எதுவும் இருக்குன்னு ஒரு அந்த it gives the illusion-ல. So I just used it to my advantage-ல. So I used that privilege to just spearhead through the thing. So அப்படி பண்ணி தான் all the corporates we started being able to get there. Okay, so நீங்கள் இந்த மார்க்கெட்டிங் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லும் போது எனக்கு நிறைய ரெலவென்ஸ் இருக்குது. ஏன்னா நேர்களுக்கு தெரியுமா தெரியாது, ஐ ஆம் ஆல்சோ மார்க்கெட்டர். ஸோ when you're telling these stories like அந்த value adding to your clients, saying no to clients, அது அர்த்தம் is mainly because நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வேல்யூ ஆட் பண்ணால் உங்கள் பிஸ்னஸுக்கும் நல்லது, உங்கள் கிளைண்ட்டுக்கும் நல்லது. அதனால் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும், அண்ட் ஃப்யூச்சரில் பேசிக்கலி பணம் சம்பாதிக்கலாம். உங்கள் கம்பெனியாக வரோம், உங்கள் கிளைண்ட் கம்பெனியாக வரோம். அது நிறைய பேருக்கு அந்த கான்செப்ஷன் இருக்குது, லைக் இவங்க எனக்கு அட்வர்டைஸ் பண்ண வராங்க, பரவாயில்ல என்னையோ பண்ணிடலாம், அப்புறம் ரிசல்ட்ஸ் மொக்கையாக இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. அண்ட் ஆல்சோ மென்ஷனிங் அந்த ஆர்ட் ஆஃப் செல்லிங்னு சொன்னீங்க, ஆர்ட் ஆஃப் கன்வின்சிங் பீப்புள். நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் டீலிங்ஸ்க்கு போகும்போது அவங்க யோசிப்பாங்க, இஸ் அபவுட் லெட் மீ டெல் them what I can do, என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு they forget about the main thing, which is what can you do for them. ஏன்னா அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப்னு பார்த்தாலும் இஸ் about how can I help you and how can you help me. அதான் as transactional as it sounds is business. அதான் அந்த வாழ்க்கை பிஸ்னஸ் வேலையே அந்த மாதிரி தான். இட்ஸ் about helping each other. So when you're telling people என்னால் இது பண்ண முடியும், என்னால் அது பண்ண முடியும், when the marketing person goes back to their manager and they tell okay they can do this, then the manager will ask how does this meet our KPI. When you cannot answer that question, then the person will be like, oh yeah, I didn't ask all that. So if you can address that straight away, right, அதான் அவங்க மனசில் தாக்கு பிடிக்கும். Can I just add one point? Yeah. So I think because like I said, camera பற்றிலாம் தெரியாதனால I came from the outside. So for me marketing was the main thing. So what really helped me now in retrospect that I think about it, right, when I talk to corporates, right, I will never talk about my camera or my specifications on the technological பற்றி பேசவே மாட்டேன். கேமரா 4Kல ஷூட் பண்ண அதெல்லாம் என்ன கேமரா வரைக்கும் பேசவே மாட்டேன். I'll literally go my slides deck or whatever I talk to them, I'll say உங்களுக்கு என்ன பிரச்சனை, what are your pain points, what are you trying to achieve, அதை வந்து நாங்கள் எங்களால் பண்ண முடியும். So I will only talk about their expectation and what, like for example ஒரு சாரி கடைன்னு வச்சுப்போமே, தீபாவளிக்கு ஷூட் பண்ணோம் தம்பின்னு வராங்க. So I won't say okay ஷூட் பண்ணணுமா 1 hour இந்த ரேட் முடிஞ்சிச்சு. I will tell them what do you want to achieve through this sari shoot. தீபாவளிக்கு that means you're trying to sell saris, right, you're trying to get into, so I'll ask them the marketing side, what is your goal, அதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு I will plan, and then I'll tell you okay இதை வச்சு then we can do a promo video, you can do a shoot, because what a lot of businesses they themselves don't know what works. So அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கு நல்லா போச்சு, but they fail to see அந்த மற்ற ஃபேக்டர்ஸ். I will always right now the past 2 to 3 years I've literally deviated from calling myself a photo
photographer or a videographer. We always establish ourselves as a marketing person who knows basically the brains lah. We are the people with the brains that can ultimately tell you how to get what you want, because most of our clients don't know how to get there. They know what they want, or sometimes they don't even know what they exactly want. So when you start asking them the questions, then they will ஆமால சரி நான் ப்ரொமோட் பண்ணணும், என்னத்தை ப்ரொமோட் பண்ணணும், எதுக்கு ப்ரொமோட் பண்ணணும், எவ்வளோ ப்ரொமோட் பண்ணணும், வாட் இஸ் மை கேபிஐ, அதெல்லாம் நம்ம சொல்லும் போது நீங்கள் ரியலைஸ் ஓகே இவனுங்க வந்து சும்மா கேமரா மேன் இல்லை, not photographers, videographers. They are people that come with a strategy, which is why then I can ask my வேலை. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு காசு கொடுக்கல, வீடியோகிராஃபருக்கு காசு கொடுக்கல, எடிட்டிங்க்கு காசு கொடுக்கல, நீங்கள் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் ரீதியாக we are helping you. Just so happens that we can bring in the cameras and everything. So yeah. So your that's why what you're selling is not a photography service or videography service. Yeah, you're selling marketing solutions. So I want to take this back to the start of your journey in that sense. நீங்கள் சொன்னீங்க பெற்றோர்கள் they were not fond of you going to business line and all that. எந்த இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்லேயும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாக்கா நல்ல ஒரு ஆறாக விழும். ஸோ தி திங் இஸ் ஒழுங்காக படித்து உருப்படியாக ஒரு வேலையை தேடி. I think அம்மா ஒரு மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப், ஸோ அவங்க மோர் ஃப்ரெண்ட்லி, ஸோ ஷீஸ் அ பிட் மோர் சில். அப்பா தான் ஒரு மாதிரி இட்ஸ் லைக் த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரில். ஸோ நம்மளுக்கு பயம் வந்து அப்பா மேலே தான். ஸோ I think சின்ன வயசுலேருந்து ஐ never showed any much of இந்த மாதிரி பண்ணுவேங்கிறதே வீட்டில் தெரியாது. பிகாஸ் ஐம் a very quiet person at home and everything. ஸோ நான் பேசுவேன்னு கூட மோஸ்ட் ஆஃப் மை ஃபேமிலிக்கு தெரியாது. ஸோ when I friends கூட இருக்கும்போது அந்த கிரியேட்டிவ் சைடில் இருக்கும்போது that's when I'm being all this like right now what you're seeing me talking and everything, that extroverted side is something that was I acquired over time. ஸோ ஒரு மாதிரி பண்ணி ஒரு ஸ்விட்ச் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இவ்வளோ பேசுவேன்னு கூட தெரியாது. ஸோ I think the fear would be there because at first I was like என்ன லைக் ஒரு நான் லைக் நம்பி கொடுக்க மாட்டாங்களே, நான் மீடியா படிச்சிருக்கலாமே ஒரு மாதிரி சின்ன வயசில் தோணுச்சு. பட் now in retrospect I understand like where they were coming from. Obviously every parent would want their child to do well. ஏன்னா கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சி நம்மளை படிக்க வச்சு அவங்க obviously end of the day at the bottom of what they're trying to do is to make sure that we are okay and we are doing better than them. So அதெல்லாம் I understand. And from my side நான் சின்ன வயசுலேருந்து அந்த கிரியேட்டிவ் சைட் அந்த எதுவுமே நான் இன்ட்ரெஸ்ட் காட்டினதும் இல்லை. நான் இந்த மாதிரி ரொம்ப ஷாயா. ஸோ இப்போ நான் திடீர்னு வந்து நான் மீடியா போகிறேன் அந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை எங்கேருந்து வந்திருக்கும். ஸோ வந்திருக்காது. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ வாட் ஐ குட் டூ ஆன் மை எண்ட் வாஸ் டு ஸ்லோலி சீட் இட் இன். ஸோ இந்த மாதிரி நான் நான் அப்பப்போ ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறேன். ஸோ அவங்க என்ன ஹாபின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஹாபி வந்து இன்னும் பண்ணுறது அப்படி ஜஸ்ட் ஸ்லோலி ஸ்டார்ட் ஈஸிங் தம் இன்டு இட். அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ வரைக்கும் லைக் மை டேட் டெல்ஸ் மீ லைக் அட்வைஸ் பண்ணுவார், இந்த மாதிரி சரிப்பட்டு வரலன்னா யூ கேன் ஸ்டில் ட்ரை பண்ணு, ஓ லைக் ஒரு ஃபுல் டைம் வேலை பண்ணிக்கிட்டே நீ இதை பார்ட் டைம் பண்ணு. ஸோ மேபி இன் த ஃபியூச்சர் ஐ டோன்ட் நோ. ஏன்னா இப்போ வரைக்கும் ஐம் doing what I can and so far I'm okay, but tomorrow I don't know because I'm not like a model example business இப்படி தான் பண்ணும். I'm not a success yet. I'm on the way, so I don't know what's in the future. So I stopped taking it personally. Like I stopped thinking that எமல் நம்பிக்கை இல்லை, நான் இவ்வளோ இது இருக்குது இவ்வளோ, because end of the day it's அந்த வந்து சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பார், அந்த கனா படத்தில், நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் உலகம் நம்பாது, எது சொல்கிறதா இருந்தோம் ஜெயிச்சுட்டு பேசு அதுக்கப்புறம் நம்போம். ஸோ mine was okay fine. Obviously அவங்களுக்கு வந்து காட்டணும்ல. ஸோ ஃபார் தேம் டு ஹேவ் நம்பிக்கை நம்ம ஏதாச்சும் செஞ்சுருக்கணும் இல்லை காட்டணும். ஸோ நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஸ்கூல்லையும் ஜகல் பண்ணிக்கிட்டு வேலையும் ஜகல் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஐ ஆல்வேஸ் ஹேவ் டு ஷோ தேம் தட் ஐ எம் ஆக்சுவலி கமிட்டட் டு திஸ். நான் எவ்வளோ அடம் பிடிச்சி ஐம் கோனா ஷோ தேம் தட் ஐ எம் ஆக்சுவலி நம்பர் 1 commitment wise I'm committed to this. ஏன்னா நான் ஐம் நாட் கிவிங் அப் on both. Number 2 is I'm bringing in results. So in SMU my 3rd to 4th year was my peak in terms of business. ஸோ எனக்கு ஸ்கூல் வயசும் வந்து செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அது இதுன்னு, அண்ட் ஆப்வியஸ்லி யூனிவர்சிட்டினாலே ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதையும் ஜகல் பண்ணிவிட்டு மை பிகஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் லைக் த பிகஸ்ட் கிளைண்ட்ஸ் லைக் மெக்கின்சி, நிறைய இப்போ திடீர்னு வர மாட்டேது. பட் நிறைய பிக் பிராண்ட்ஸ் ஸ்டார்டட் ரீச்சிங் அவுட். ஈவன் வி டிட் ஷூட் ஃபார் SMU itself. கிராப் வந்து இப்போ தான் அப்போ SMU சொல்கிறேன். ஸோ மெக்கின்சி, SMU itself இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு, பிக் பட்ஜெட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் லைக் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்னமோலாம் வந்துச்சு. ஸோ ஆல் தீஸ் பிக் ப்ராஜெக்ட்ஸ் கேம் அட் ஒன் ஃப்ளோ வென் ஐ வாஸ் மை பிஸியஸ்ட் இன் ஸ்கூல் ஆல்சோ. ஸோ ரெண்டுத்தையும் ஜகல் பண்ணிவிட்டு நான் பண்ணுறதால ஐ திங்க் தே வர் ஏபிள் டு சி தட் ஓகே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு மாதிரி they let loose a bit. And now obviously the biggest one was
when I obviously graduated and இப்போ like வேலை தேடணும்ல ஸோ கேட்டுட்டு இருப்பாங்க இப்போ வேலை தேட போகிறேன் like your peers are gonna like அவங்க கண்ணுக்கு வந்து அவங்களுக்கு ஏன்னா I think they're not used to the business side of things because when you're surrounded by conventional jobs and the safety and the security, I think it's very hard for them to also understand this side of things. ஏன்னா பிஸ்னஸ்னாலே ரிஸ்க் தான், நம்ம தான் முதலாளி, நம்மளுக்கு தான் பிஸ்னஸ் வரலன்னா காசு இல்லை, மந்த்லி இல்லை, ஃபேமிலிலாம் எப்படி பார்த்துக்க போகிறேன். ஸோ I think their priority is me being stable enough to obviously get married, to have family and everything. But my priority personally right now is to make sure I establish this properly so that obviously my goal is also to have stability in the future. So I realized that நான் passion for அதுன்னு சொல்லிட்டு இருந்தால் யாரும் நம்ப போகிறது இல்லை. ஸோ பேஷன் இருக்கணும், பட் மெயின்லி ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஸோ ஐ ஸ்டார்டட் மூவிங் வெரி ஸ்மார்ட்லி அண்ட் ரியலி பிளானிங் இட் அண்ட் டூயிங் இட். ஐம் நாட் ஜஸ்ட் லைக் இல்லை நான் ஒரு நாள் சாதிப்பேன் கேமரா வச்சுக்கிட்டேன், இல்லை ஒரு நாள் இன்னைக்கு நான் வாட் மஸ்ட் வி டூ இன் ஆர்டர் டு கெட் டு தட் பாயிண்ட். ஸோ ஐ ஸ்டார்டட் ரியலி ஸ்ட்ராட்டஜைசிங், கெட்டிங் த ரைட் பீப்புள் and moving my business in the right direction. So the reason we are doing now we are doing marketing solutions for companies. We have a merchandise brand and a wedding idin or a few idu irukku. So all this I opened up to make sure that I have multiple streams of revenue to ensure that stability that they also want for me and obviously I want for myself ஒரு நாள் வரும். ஏன்னா இப்போ நம்ம இப்போ நான் படம் எடுக்க போகிறேன் நேராக போய் குதிச்சு அதில் ஃபெயில் ஆகிட்டேன்னா நோ பாயிண்ட். அண்ட் ஐ கேனாட் டேக் இட் பர்சனலி. எனக்கு டேலண்ட் இருக்கலாம், நான் பெரிய லோகேஷ் கனகராஜா ஆயிருக்கலாம், யாருக்கு தெரியும். பட் எல்லாருனாலும் அங்கே அப்படி போக முடியாது. ஸோ ஓகே சிங்கப்பூரில் இருக்கோம், ப்ராக்டிக்கலாக இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஸோ ஐ டென்ட் டேக் இட் பர்சனலி. ஐ செட் ஓகே. ஸோ நான் அங்கே போகிறதுக்கு ஐ ரியலைஸ் தட் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ண முடியாது. there's no shortcut. படிப்படியாக போவோம். இங்கே பிஸ்னஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம். அண்ட் இப்போ இருக்கிற பிஸ்னஸ் வந்து ஏதோ கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ சம்திங் ஐ ஸ்டில் என்ஜாய், பட் இட்ஸ் நாட் லைக் I really want to do this for the rest of my life. So இதெல்லாம் செட் அப் பண்ணிட்டு get the right team, make sure இதெல்லாம் ஒரு மாதிரி self sustainable ஆயிட்டோன்னு, then I'm getting a good monthly, right? Then I can be in a good financial place to then do my passion, which is the thing. So technically I'm combining what they wanted and what I wanted. I found a mid ground, I guess, and they're still obviously not fully convinced yet. So ஒரு நாள் right now I'm in a better place. So இப்போ வந்து ஒரு மாதிரி பார்த்து இப்போ நான் இன்டர்ன்ஸ்லாம் வேலைக்கு எடுத்து, so when they start hearing from other people that உங்கள் பையன் பண்ணுறது ஒரு இப்பெல்லாம் பார்க்குறாங்க பண்றாரு. So once they start hearing from outside and they see how much I'm working hard, I think for now ஏதோ நம்பிக்கை இருக்கு. ஸோ இப்போ ஒரு மாதிரி கேட்கறது இல்லை, I believe இது வந்து நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் actually plays a big hand. So probably from your standpoint, what was the best project you've done so far? I think best experience na I would say the most the hardest experience actually my year 4 my final year வந்து எல்லாமே கஷ்டம். ஸோ டிவி ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ தான் கரெக்டாக வந்துச்சு. ஸோ I was part of like 6-man camera crew. So each of us were from different small companies. ஸோ அப்போ தான் I think first time that நிறைய இந்த மாதிரி Vindsanity இந்த மாதிரி நிறைய ஸ்டூடியோஸ் வந்து like made by young people came together to shoot a full-fledged TV show. ஸோ அப்போ தான் நான் ஃபோட்டோகிராஃபி தெரியல சொல்கிறேன். இப்போ வீடியோ யோசிச்சு பாருங்க நான் என்ன முழிச்சிருப்பேன்னு. ஸோ நான் செட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தெரியாமல் தான் போனேன். ஸோ போயிட்டோன்னே அந்த டைரக்டர் சொல்கிறாரு, இது ஒயிட் பேலன்ஸ் எல்லாம் மாற்றுங்க. ஆஹா ஒயிட் பேலன்ஸா அப்படின்னா என்னப்பா? ஸோ அவர் வந்து எப்படின்னா நிற்கிறாரு, ஒயிட் பேலன்ஸ் மாற்றிட்டே தம்பி, இருங்க சார் லோடிங் நீங்கள் அங்கே போய் பாருங்க சொல்லிட்டு அவர் போயிட்டோன்னே பக்கத்தில் ஹெல்ப் பண்ணுறா, ஒயிட் பேலன்ஸ் என்னடா? ஸோ ஆன் த ஸ்பாட் I was thrown into the spot and I mean I accepted it. ஸோ உள்ளே போயிட்டு ஆன் த ஸ்பாட் டிவி. ஸோ தட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த பினிக்கல்ஸ் ஆஃப் அந்த கஷ்டம்ல. ஸோ அங்கே போய் முழிச்சிட்டு பட் ஐ டிசைடட் நாட் டு கிவ் அப் ஆர் சே நோ. ஐ டிடன்ட் வெயிட் அன்டில் ஐ வாஸ் ரெடி. இல்லை கற்றுக்கிட்டு வரேன், வந்துருச்சு வாய்ப்பு, சும்மா ட்ரை பண்ணுவோம், வாட்ஸ் த வர்ஸ்ட் தட் குட் ஹேப்பன்ல. ஸோ போய் அங்கே since I was working with 5 other people that knew better than me, கேட்டு கற்றுக்கிட்டு then eventually by the end of the project I knew what I was doing already. So I was thrown into a spot again, அந்த தண்ணிக்குள்ளே வேறு வழியே இல்லாதனால நீச்சல் கற்றுக்கணும்ல, அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்துச்சு. அப்புறம் McKinsey, I think one of the biggest consultancy firms in the world. ஸோ எனக்கு என்னன்னா because Vindsanity's branding was very strong, I was very conscious that Vindsanity has to be part of everyone's top of the mind recall. அதனால தான் நம்ம இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, டிக்டாக், இன்ஸ்டாகிராம் நம்ம கண்டென்ட் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து there's another underlying motive which is to make sure that people டக்குன்னு யோசிச்சா Vindsanity இருக்காங்களே, ஆமாம் Vindsanity. And when we have a bigger team and they start sharing, then eventually their circle will all start getting to know Vindsanity. So இது மூலமாக for the past ஒரு 5-6 yearsல all of our projects were all
came to us without us asking. ஸோ நம்ம வந்து எப்பயுமே நான் இன்ஸ்டால போட்டதில்லை, நம்ம இது பண்ணுவோம், வீடியோகிராஃபி சர்வீஸ் இருக்குது வாங்க, ஜூலை டிஸ்கவுண்ட் வாங்க, நான் போஸ்ட் பண்ணதில்லை. we only posted our content. அதை பார்த்துட்டு people started asking. நான் இப்போ ஸோ மெக்கின்சி எப்படி வந்துச்சுன்னா, my friend's friend went to intern at McKinsey. ஸோ they said இந்த மாதிரி ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும், உங்களுக்குலாம் யாராச்சும் தெரியுமா? ஸோ டக்குன்னு என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கம்பெனியில் இருக்கான், வின்சானிட்டி பண்ணுவாங்களே. ஸோ இதே மாதிரி தான் நிறைய பேர் எங்கே ஸோ இட் பிகேம் லைக் இந்த ஸ்லீப்பர் செல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய ஸ்லீப்பர் செல் அப்படியே பரவிறனால we started getting more opportunities through word of mouth. இந்த மாதிரி பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, க்ரேஸியாக பண்ணுவாங்க, ட்ரை பண்ணலாமா, தென் you'll ask us பண்ண முடியுமா, நான் பண்ண முடியும்னு கற்றுக்கிட்டு தென் அப்படி பண்ணுறது. ஸோ மெக்கின்சி கேம், தென் த வசந்தம் ஃபியூ டிவி ஷோஸ் கேம், தென் ஒரு பேக்கேஜிங் கம்பெனி, ஸோ ஐ திங்க் சிங்கப்பூர்ஸ் ஓல்டஸ்ட் பேக்கேஜிங் கம்பெனி. ஸோ மைலோ கேன்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, சின்ஸ் த ஓல்டஸ்ட் பேக்கேஜிங் கம்பெனி சிங்கப்பூர், த டைரக்டர்ஸ் லைக் ரொம்ப வயசானவங்க. ஸோ அவங்ககிட்ட போய் நம்ம பிச் பண்ணும்போது, ஸோ அவங்ககிட்ட எப்படி கரெக்டாக பிச் பண்ணோம், ஸோ நம்ம ரொம்ப மாடர்னாகவும் சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன ஸோ அது வரைக்கும் ஸோ இப்போ வந்து ஐ மீன் வெரி குட் பிளேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம யார்கிட்ட பேசணும், அவங்ககிட்ட எப்படி பேசணும். ஸோ அவர்கிட்ட போயிட்டோன்னா ஸ்லைட் டெக்லாம் இருக்குது, பட் ஸ்லைட் டெக் நான் பெருசாக மதிக்கலை, ஏன்னா அவங்க மதிக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணிட்டு, அவங்க ஆர் த வெரி பீப்புள் பர்சன்ல. ஸோ அவங்க நான் உட்காந்துருக்காரு, அவர் ஸ்லைட் டெக் மொதல் பார்த்தாரு, என்ன ரொம்ப இதாக இருக்குன்னு நினச்சிருக்காரு. ஓகே சரி, நோ இதெல்லாம் விட்டுருங்க, நேராக அந்த பாஸ்டே நம்ம பேசணும், மீ அண்ட் மை பார்ட்னர். ஸோ ஐ செட் இந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து ப்ரோமோ வீடியோ ஷூட் பண்ணுவோம், எல்லாரும் ஷூட் பண்ணுற மாதிரி நம்ம ஷூட் பண்ண போகிறது இல்லை, உங்கள் கம்பெனியோட இவ்வளோ பெரிய. ஸோ நம்ம திங்க் அபவுட் வயசானவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும், அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், அந்த அவங்க ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுறது ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ நேராக அங்கேயே போனேன். ஸோ நான் சொன்னேன், இப்போ ஒரு வீடியோ பண்ணுவோம், அந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி பேசுங்க, அந்த ஹெரிட்டேஜ் உங்களோட சிக்னிஃபிகன்ஸை பற்றி பேசுங்க. ஏன்னா இப்போ உங்கள் கம்பெனி வந்து மற்றவங்க நம்பினோன்னா உங்களோட ஹிஸ்ட்ரி will play a very good part. ஸோ அவங்களுக்கு வந்து 2 birds in 1 stone. எங்களுக்கு அந்த கான்டென்ட் கிடச்ச மாதிரியும் இருக்குது, அவங்க மார்க்கெட்டிங் B2B பண்ண மாதிரியும் இருந்துச்சு. அவர் அதை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ஓ பாரு, இந்த தம்பி பற்றியா நம்ம ஹிஸ்ட்ரியை கேட்குறான், லைக் ஃப்யூச்சரை நோக்கி போகாமல் ஹிஸ்ட்ரி நம்ம தொட்டனால அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ நான் கேமரா எப்படி நல்ல குவாலிட்டியானு கேட்டார். ஸோ நான் சொன்னேன், சரி 4K அதெல்லாம் சொன்னால் புரியாது. ஸோ நான் என்ன மை பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி 4Kல ஷூட் பண்ணுவோம், நான் கேமராலாம் குட். பட் அவர் ஒரு மாதிரி பசல்ட்டாக இருந்தார். நான் சொன்னேன், பேசிக்லி வாட் வி டூ, அவர் கேமரா வி ஷூட் யூ கேன் புட் இன் த தியேட்டர், யூ ஸ்ட்ரெச் will look good quality. அது புரிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி யார்கிட்ட பேசுகிறோம் அந்த மாதிரி. ஸோ ஆல் திஸ் ஆர் வெரி ஸ்மால் வின்ஸ் வே நான் இத்தனை வருஷம் நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேதர் பண்ணல, அது எல்லாமே ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஹேண்ட் டு ஹேண்ட் டுகெதர். when all these small things started playing a big part. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறது, அப்போ நம்ம இத்தனை நாள் கான்டென்ட் பண்ணனால எல்லாரும் போய் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி இப்போ சேர்ந்தனால தான் இப்போ நல்லா ஏதோ போயிட்டுருக்கு. ஏஜிஸ் நீங்கள் சொன்னது இஸ் லைக் couple of things I realize. எனக்கு வந்து இதெல்லாம் ஒர்க்கிங் வேர்ல்டில் போயிட்ட பிறகு தான் தெரிஞ்சு. லைக் யூஸே நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது தான் யூ லேர்ன் ஆல் தி திங்ஸ். சில இது வந்து ஸ்கூலில் எவ்வளோ பிஸ்னஸ் மாடியூல், நான் வந்து மேத்ஸ் காம் எடுத்தேன் அண்ட் ஃபில்ம் மேக்கிங் ஆல் த லேர்ன் ஸ்கூல் ஸோ. ஆனால் சில இது வேலை உலகத்தில் போயிட்ட பிறகு தான் தெரியும் certain things. எனக்கு தெரிஞ்சு பிஸ்னஸில் வாட் மேக்ஸ் மோஸ்ட் சஸ்டைனபிள், என்ன நிலைக்கொன்னா என்ன சக்ஸஸை கொண்டு வரோன்னா இஸ் உங்களுக்கு எப்படி மற்றவங்களை ஹெல்ப் பண்ண முடியும் அண்ட் வெதர் யூ கேன் பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஏன்னா பீப்புள் வந்து ஒர்க்கிங் வெல் ஈவன் சே யோர் கலீக்ஸ் ரைட், வேலைக்கு போனால் இஃப் யூ டோன்ட் லைக் அ கலீக் அவங்களோட பேச மாட்டீங்க. அண்ட் இருந்தாலும் இஃப் லைக் அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாலும் இஸ் தே வில் டேக் a lot of effort to go and talk. ஆனால் இஃப் லைக் there's a client you're working for agency அந்த what you like to talk to, easily you'll go talk to them, easily you'll form longer relationships. So 2 things like sales aspect பார்த்தா ஒரு வேலை விஷயத்தில் how can you help each other and how can you build relationships and maintain the relationships also. ஏன்னா let's say ஒரு ஷூட் முடிஞ்சிட்டு if let's say you just drop off after that, டாப் ஆஃப் மைண்ட் கால்னு சொன்னீங்கல்ல, அது போயிடும். ஸோ யூ நீட் டு கான்ஸ்டன்ட்லி என்கேஜ் பீப்புள், கான்ஸ்டன்ட்லி மெயின்டைன் தி ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா யூ ஆர் ஆல்சோ டாப் ஆஃப் மைண்ட். ஸோ மேபி திஸ் சம் அட்வைஸ் தட் potential entrepreneurs, marketers யாராவது இருந்தீங்கன்னா it's just something that you can take from people who have some experience in the industry also. I realize ஒரு marketing company, you are putting yourself out there not only on Instagram but on TikTok, and TikTok is relevantly new in that sense. So why then? Why TikTok?
why that way? So when TikTok first started coming, COVID-la தான் I think ரொம்ப boom ஆச்சு சிங்கப்பூரில். அது வரைக்கும் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் தானே இருந்தாங்க. And I realized a lot of people started seeing, one side of people just went into TikTok. And whoever hopped onto TikTok early stage, right, இப்போ செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. So COVID டைமில் யார் பிகாஸ் அப்போ obviously TikTok is new. ஸோ நீங்கள் கண்டென்ட் பண்ணாலே உங்களுக்கு வியூஸ் செம்மையாக வந்துடும். இப்போ க்ரௌடட் ஆயிடுச்சு. ஸோ அந்த குரூப் இருந்துச்சு. இன்னொரு குரூப் வந்து அதை ஒரு த்ரெட்டாக பார்க்க ஆரம்பிச்சிச்சு. இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு த்ரெட்டாக வந்து people started seeing TikTok. Initially I also was like TikTok na ellarum dance பண்ணிட்டு ஒரு நெகட்டிவ் ஒரு I think everyone would ஒரு எபிசோடே பண்ணாத. We did an episode on why you should not be on TikTok. We are on TikTok actually. So ultimately I think initially because of the people that were there, funny videos, or cringe videos எல்லாம் பார்த்தனால அந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்துருச்சு. So Instagram is the more credible safe space and TikTok was the new என்னடா எனக்கு இருக்குத்தனமா பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் அப்ப இருந்துச்சு. But I knew that, but I was just observing it. First for me, like I said, I never get comfortable in the template. எனக்கு அந்த டெம்ப்ளேட் உடைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, அந்த கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது எனக்கு தெரியும். ஏன்னா அடுத்த தடவை வந்துச்சுன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உருவாக்குன அந்த இன்ஸ்டாகிராமோட அந்த வியூஸ் அண்ட் எவ்ரி திங் ரைட் wouldn't matter if everyone goes to TikTok. So the eyes won't be there anymore. So I knew that I had to keep a watch on it. இது எப்படி நல்லா பண்ணி நான் ஒரு மாதிரி யூஸ் பண்ணலனா கூட அதை யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட என்ன பெனிஃபிட்ஸ் வருதுன்னு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன். Because I like to just keep be aware of the world and everything. So I realized TikTok was doing very well. Initially people were getting a lot of views. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மார்க்கெட்டிங் பண்ணி ஷேர் பண்ணி அந்த வியூஸ் வரது வந்து அங்கே ஈஸியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஐ ஃபர்ஸ்ட் வாஸ் லைக் என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோம் இது பண்ணுறோம் அங்கே ஈஸியாக வந்துருக்கு. தென் ஐ ரியலைஸ் நல்லது தானே அப்போ யூனோ அது பர்சனல் எடுத்துக்காம தென் ஐ செட் பட் எனக்கு அப்போ வந்து டிக்டாக் வந்து புரியல பிகாஸ் ஐ டோன்ட் யூஸ் இட்ல. ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹேஷ்டேக்ஸ் ட்ரெண்ட்ஸ் அதுக்குன்னு ஒரு அதை உட்காந்து அதுலேயே ஊர்னா தான் ஒரு மாதிரி என்ன பண்ணணும்னு தெரியலாட்டி யூ வில் பி அங்கே போனால் கூட அந்த வியூஸ் வராது. ஸோ ஐ செட் ஓகே வி ஆர் கோனா கோ டு டிக்டாக். டீம் ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லிட்டேன் இந்த மாதிரி நம்ம டிக்டாக்கு போய் தான் ஆகணும். It's going to be the future video content because I already saw that video content is the future in Instagram itself. But if an app is fully on video அப்பனா அதுதான் ஒரு மாதிரி ஃபியூச்சர் ஆக போகுதுன்னு ஒரு I told my team. ஸோ நம்ம இதுகிட்ட எவ்வளோ ஏர்லியாக போக முடியுமோ போயிடுவோம். வருதோ இல்லையோ we try at least. And because I didn't know TikTok and everything, I got another girl, her name was Fazrina. So she helped our TikTok back then. So she did TikToks and all cosplay எல்லாம் பண்ணோம். So I said உனக்கு தெரியும்ல தெரியும் அப்போ நீ நம்ம டிக்டாக் ஹேண்டில் பண்ணுறியா. ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய கான்டென்ட் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒன் குட் திங் அபவுட் அஸ் இஸ் நம்ம அப்போவே இந்த BTS எல்லாம் ஷூட் பண்ணனால நம்மளுக்கு we have a bank of content. And ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா I was thinking நம்ம இன்ஸ்டாகிராம் என்ன தான் வியூஸ் வந்தாலும் 8,000 10,000 30,000 is still that's like a few thousand people only, which is good, very good lah. But I always see the people that haven't watched it. ஸோ இவங்களுக்கே பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா மற்ற உலகமாக பார்த்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ ஓகே இது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் கான்டென்ட் ஹார்ட் ட்ரைவில் கொடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் உடச்சி யூ மேக் இட் இன்டு டிக்டாக்ஸில். ஸோ அகெயின் ஸோ டிக்டாக் வாஸ் அ பிராண்ட் நியூ ஸ்க்ராட்ச்லேருந்து ரோலெக்ஸ் சொல்கிற மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தோம். ஸோ ஸ்க்ராட்ச் இல்லை அதுக்கு வேற ஜோக் இருக்கு, அதுக்கு வேற மீனிங் இருக்கு. He refers to himself a lot as Rolex. கொண்டுடுவேன் ஒரு தடவை சொன்னேன் ரோலெக்ஸ்ல நீங்கள் லீவ்ல ஐயோ நான் ரெடிடா. ஸோ டிக்டாக் அந்த மாதிரி வி ஸ்டார்டட் ரீவேம்பிங். ஸோ இனிஷியலி ஒரு மாதிரி ஒரு மாதிரி போஸ்ட் பண்ணுறோம் ஒன்றுமே செட் ஆகல. அங்கங்கே ஏதோ 1000 அடிக்குது ஒரு மாதிரி போல. பட் ஐ ஜஸ்ட் செட் இல்லை பரவாயில்ல, ஐ கமிட்டட் டு நீங்கள் ஜஸ்ட் கீப் போஸ்டிங் வெதர் இட் ஒர்க்ஸ் ஆர் நாட், லெட் இட் பி லைக் சம் ஒரு சைட் இன்வெஸ்ட்மெண்ட் சும்மா பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு நாள் கிளிக் ஆச்சுன்னா ஆகட்டும். பிகாஸ் ஐ டிடன்ட் வாண்ட் டு நாட் பி ஆன் TikTok. I rather do badly on TikTok on the side than to not be on TikTok. ஸோ ஒரு மாதிரி சைடில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு வைரல் வீடியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிக்கப் ஆச்சு. ஸோ 1 year there was nothing happening. I remember ஒரு வருஷம் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த கேர்ளும் ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டட் ஆயிடுச்சு. பிகாஸ் she started blaming herself. நான் ஒழுங்காக பண்ணாதனால தான் இல்லையா. பட் when I researched I realized that it takes time. So I said நேம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகட்டும், நேம் don't worry. ஸோ டிக்டாக் எக்ஸ்க்ளூசிவாக ஷூட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ again re-strategy. So if something doesn't work, don't like this is I think for the viewers lah. If something doesn't work, don't take it personally. Just go back to the drawing board and see how you can improve. So அந்த மாதிரி பண்ணி we started improving ourselves. So ஒரு மாதிரி சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. தென் ஒரு வைரல் வீடியோ and then ஒரு மாதிரி பிக்கப் ஆயிடுச்சு. So after the first year onwards we started getting good number of views. By good I mean like 1,000 2,000 3,000 ஒரு மாதிரி செட் ஆச்சு. And then we started deviating from Instagram to TikTok. So since it is already working and I already have a good
பிகாஸ் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட அங்கே இருக்காங்க. ஸோ நான் என்னன்னா இங்கே இருக்கிற ஆடியன்ஸும் நம்ம டிக்டாக்ல இருக்காங்க, அண்ட் அதையும் தாண்டி வெளியூர்லேருந்து நிறைய பேர் ஸ்டார்ட் ஃபாலோவிங் அஸ். ஸோ அவர் growth in TikTok was exponential because basically இன்ஸ்டாகிராமில் நம்ம இத்தனை வருஷம் பண்ணி தான் 1000 ஃபாலோவர்ஸ் வந்துச்சு, அதில் ஃபர்ஸ்ட் இயர்லேயே 1000 வந்துருச்சு. ஸோ the growth was exponential here, so I started focusing more on TikTok because end of the day I don't care about the platform, I don't care about the thing. எங்கே ஆடியன்ஸ் இருக்காங்க நான் அங்கே இருப்பேன், அவ்வளோதான். ஸோ that's why we went to TikTok and now we have again TikTok ஒரு மாதிரி again I didn't get comfortable even though ஒரு மாதிரி செட் ஆகிட்டோன்னா then we got a new team and we got a new intern and all involved. I said okay இப்போ இது photoshoot good, அதையும் தாண்டி we need to do more content, we need to become relatable, so personal contents and everything. So again we tried a different route and again ஒரு மாதிரி டிப் ஆச்சு, but again it started picking up. So for example TikTok ட்ரெண்டுக்குன்னு ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வெனஸ்டே நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டோன்னா அதுக்கு வெனஸ்டே ஃபோட்டோஷூட்னு மாடல் கால்லாம் பண்ணி அது பண்ணோம். ஸோ எல்லாமே ஒரு மாதிரி வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ ரியலைஸ் ஓகே டிக்டாக் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் வெரி ஈஸி டு பிகாஸ் எனக்கு ஒரு 1 hour 2 hour ஷூட் தான் இருக்கும், பட் அதை நான் பிரித்து ஒரு 1-2 monthsக்கு ஓட்டலாம். ஸோ ஃபார் மீ இட் வாஸ் லைக் ஒரு கல்லில் நிறையா மாங்காய் that type of situation. So we planned it in a way where it's very efficient for us and we can post 4 to 5 videos a week. ஸோ ரைட் நான் ஒரு மாதிரி அந்த சிஸ்டம் செட் ஆயிடுச்சு. ஸோ 3 ப்ரொஃபஷனல் கண்டென்ட் அண்ட் 2 பர்சனல் கண்டென்ட். ஸோ ஒரு ஃபார்மேட் வந்துட்டோன்னே அதுலேயே நம்ம போட்டிகிட்டே இருக்கோம். ஸோ தட் கன்சிஸ்டன்சி ஹெல்ப்லாம். ஸோ நான் இப்போ ஒரு 3K ஃபாலோவர்ஸ் இருக்குது, ஸ்டில் நாட் லாங் வே டு கோ. ஸோ இப்போ ஒரு நல்ல குரூப் வந்துருச்சு. ஸோ இப்போ நிறைய பேர் எங்களுக்கு தெரியாத ஸோ இன்ஸ்டாகிராமில் தான் நம்மளுக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தேர் வாஸ் a whole new crowd that உங்களை டிக்டாக்ல பார்த்துருக்கேன், உங்கள் வீடியோஸை டிக்டாக்ல பார்த்துருக்கேன். ஸோ நியூ வேவ் ஆஃப் Gen Z people started coming in, they only know us through TikTok. So அந்த webcam photoshoot அந்த monochrome அந்த சைட் தெரியாத ஒரு crowd கூட இருக்கு. And for me it's all a win. எது இருந்தாலும் Vindsanity வருதுல்ல, அவ்வளோதான். ஸோ அது Vindsanity ஒரு வின். அதான் நான் ரெடி தான். So you know it's been awesome story to be honest, you know, hearing from your start to end, and there's a lot of takeaways. I didn't talk to you about this, but I have a bonus question actually, because நான் உங்களை பற்றி என்னோட வே ஆஃப் மெத்தட் என்னன்னா, ஒருத்தர் கெஸ்ட்டாக வராருன்னா அவரை பற்றி நான் டீப் டைவ் பண்ணிவிட்டு I'll research as much as possible. நீங்கள் ஒரு ரேப்பர் கூட நான் பார்த்தேன் ஆக்சுவலி, ரேப்பிங், சிங்கிங். I saw your videos. இவ்வளோ தூரம் போயிருக்கீங்க, என்னை ஸ்டாப் பண்ணியிருக்கீங்களா? Research. It's understanding. இவரை கேன்சல் பண்ணுங்க. It's research, right? So அந்த டேலண்டோட, you know, you're not just a videographer or photographer in the sense, you also do rapping, singing. I mean நம்மளுக்கு இந்த கிரியேட்டிவ்ல எது இருந்தாலும் பிடிக்கும். Because for me it's not about photo, video, acting, singing, அதெல்லாம் இட்ஸ் லைக் கிரியேட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பப்போ லிரிக்ஸ் எழுதுறது, நடிக்கிறது, எனக்கு அது எல்லாமே பிடிக்கும். ஸோ போர் அடிச்சிச்சுன்னா ஒரு ரேப் சும்மா எழுதிட்டேன்னா சும்மா ரேப் பண்ணுறது. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் ரொம்ப ரேப் ஒரு வீடியோ பார்த்துருக்காரு, சும்மா ஒன்று போட்டிருப்பேன், அட்லீஸ்ட் 3-4 வீடியோ இருந்துச்சு. அதை செய்கிறது to be honest கொஞ்சம் துணிச்சல் இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கு இந்த ஆசை இருக்குது, ஆடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் போட்டால் இவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு கூச்சப்பட்டுட்டு போடாமல் இருப்பாங்க. தட்ஸ் வை எனக்கு ஐ ஹேவ் a few friends, அவங்க ரேப் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஒரு லீப் ஆஃப் ஃபேஃபை எடுத்துகிட்டு அந்த கரேஜ் எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கே அது ட்ரை பண்ணுறாங்கல்ல, இஸ் மச் மோர் பாராட்டக்கூடிய விஷயம் கம்பேர்ட் டு ட்ரை பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அதுக்கு ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் டு புட் யுவர் செல்ஃப் அவுட் தேர். அது கரேஜ் எடுக்கும், எஸ்பெஷலி இன் மாடர்ன் டே ஹிட் அவ்வளோ ஈஸியாக வரலாம், ஒரு காமனாலே வரலாம். அண்ட் பீப்புள் ஆர் நாட் கீபோர்ட் வருன்னு டேர்மே இருக்குது இப்போ. ஸோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு டு பி பிரேவ் அண்ட் டு வெரி டு பி ஆனஸ்ட் நிறைய பேர் பண்ணால் உலகம் இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஒன் திங் ஐ ரியலைஸ், நம்ம உங்ககிட்ட ஒரு பாசமானவர்கிட்ட பேசிகிட்டு இதில் நீங்கள் மார்க்கெட்டிங் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபில்மிங், ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் பண்ணுவீங்க. பட் த காமன் த்ரெட் ஐ ரியலைஸ், ரைட், and there's a lot of parallels between நம்ம இந்த பாட்காஸ்ட் செய்கிறதுக்கும் and the things that you do, right. I realized that நம்மளோட passion is storytelling. Through photography, through videography, TikTok, social media, whatever, the main thing that you try to do is tell a story. அதில் ஆடியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு டேக் அவே இருக்கணும், நம்ம ஏதாவது ஒரு paint a picture instead of just posting a photo for visual aesthetics. So அதுக்கு மார்க்கெட் இருக்குது, அதுக்கு நிறைய பேர் do a very good job at it. But the way what sets you apart is the fact that ஒரு visual format, like you try to tell a story. And I think that's the main takeaway that we have, and I think that's the passion that I can sense also. நீங்கள் சொல்கிறது வேறு like rap, he just asked you about your rap. The main thing that you mentioned was you write the lyrics. That's storytelling.
So I realized that அதுக்கு தான் based on what I've seen, I think that's your passion. Yeah. So as long as creating எதா இருந்தாலும் ட்ரை பண்ணிடலாம். And also to add on, right, and you're not waiting for someone to give you a green light in that sense. Just go ahead. Is exactly what you need in an entrepreneur in that sense. And you test it out. You test it out whether it was MVP the product in that sense. I think one quote that really didn't help me, but நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தேன். But that quote நான் YouTubeல ஒரு marketing video they said this quote. Then I realized that's what I was doing. Then from there I used to share that quote to everyone. So basically they said, don't wait until you're ready to start. பிகாஸ் நம்ம எப்போ தான் பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல வியூஸ் வருது, ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து எனக்கும் பாட்காஸ்ட் இவங்க மாதிரி பண்ணணும், பட் பாரு உங்களுக்கு லைட்ஸ் இருக்குது, மைக் இருக்குது, ஒரு ரூம் இருக்குது, செட்டப் இருக்குன்னு லாட் பீப்புள் கெட் ஸ்கேட். நிறைய பேருக்கு பாரு இவங்க அங்கே இருக்காங்கன்னு ஒரு மாதிரி தூரமாக வச்சுருவாங்க நிறைய பேரை. ஸோ அதை தூரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தி வில் கெட் தாழ்வு மனப்பான்மை அப்படி ஒரு மாதிரி வந்துடும். அதுக்கு நம்ம அப்போனா மைக் வாங்கணும், அதுக்கப்புறம் ரூம் புக் பண்ணணும், ஸோ ஒரு நாள் நான் காசு சேவ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஆரம்பிக்கணும். அப்புறம் அப்படி யோசிக்கிறதுனால அந்த அப்புறம் வராது. When you are waiting to be ready, right, you will never feel ready. So the quote basically says, always just start, commit to the action first. நீ ரெடியோ தெரியுதோ உனக்கு என்ன இருந்தாலும் நீ பண்ண போறியா ஆமான்னு சொல்லிடு. ஸோ நீ கமிட் பண்ணிடு, நான் செய்கிறேன்னு உலகத்தில் சொல்லிடு, இல்லை ஒத்துக்கிட்டோன்னே then you start preparing yourself and finding how to do it. வேறு வழி இல்லை, ஏன்னா நீ இப்போ குதிச்சிட்ட இல்லை, அந்த நீச்சல் மாதிரி குதிச்சிட்டியா, வேறு வழியே இல்லை, நீ உயிர் பொழைக்கணும்னா நீச்சல் கற்றுக்கணும். அது மூலமாக you will start developing the competency. After that, once you finish, அந்த கரை சேர்ந்துருவல, ஸ்விம்மிங் அடிச்சுட்டு கரை சேர்ந்துருவல, அதுக்கப்புறம் நீ பின்னாடி பார்ப்பேன், என்னடா ஸ்விம்மிங் தெரிஞ்சிருச்சு, ஸ்விம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் தான் உன் மேலே அந்த நம்பிக்கை வரும். That's when your confidence will come. So a lot of people think confidence இருந்தால் தான் ஆரம்பிக்கணும். For me it's you start, வேறு வழியே இல்லாமல் ஃபிகரேட் பண்ணிடு, அதுக்கப்புறம் என்னடா பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் வரும். தென் அடுத்தது வந்து again, but it won't be easy. So until now இப்போ நான் ரேப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது, டிக்டாக் போஸ்ட் பண்ணுறது, இப்போ நான் பாட்காஸ்ட்டில் இங்கே பேசுறது, I'm a shy person. I've not done this for most of my life. So பயம் இருக்கும், உள்ளுக்குள்ள anxiety இருக்கும். So every time I post something, a photo shoot, a video, TikTok, simple, இப்போ நம்ம பேசுறது கூட இப்போ மக்கள் எப்படி யோசிப்பாங்க அதெல்லாம் நிறைய யோசிப்பேன். But I still just stick to it. Like பரவாயில்ல, do it. Just put your front foot forward. Just go with it. So what I would like to tell, சொல்லலாமா? So நான் பெரிய இதெல்லாம் இல்லை, சக்ஸஸ் ஸ்டோரிலாம் இல்லை, but I think one important thing that any creative that has a platform and the responsibility, it's with us. Ultimately, if you're watching this and you are someone that wants to do something, just start. Don't wait till you're ready. இப்போ கையில் ஃபோன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம இந்த don't wait until you get the proper setup and everything. கையில் ஃபோன் இருக்கா, சும்மா டிக்டாக் ஆன் பண்ணுங்கள், ஃபில்ம் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, just start. Eventually அதுக்கப்புறம் ஒன்று எடுத்துட்டு I'm pretty sure you all didn't just start immediately in this room or whatever. You can just scroll out TikTok and see. Eventually you'll develop the thing. So don't wait, just ஆரம்பிச்சிருங்க. எல்லாம் பயம் புத்துவாங்க, பட் ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்குள்ளே பயம் இருந்தாலும் ஆரம்பிச்சிருங்க. பயத்தை எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அதான் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆல்சோ நம்ம TikTok, if you see if you mention just when you mention the lights in the studio, if you look at our TikTok, if you scroll down a little bit, it's all zoom. It actually starts from just our cover photo. That's it. Cover photo, அப்புறம் கொஞ்சம் ஜூமில் ஓகே பண்ணி தான் பார்ப்போம். காஸ் அப்போ வந்து ட்ரெண்ட் ஜோ ரோகனால ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு, மோ வீடியோ பாட்காஸ்ட் சொல்லிட்டு. ஸோ ஓகே சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். தென் now we same thing that you mentioned, we are just doing our best. ட்ரை பண்ணோம். வீடியோ தான் வீடியோ content is the king now, and you can see it by the effort that Spotify all that putting in the video content பண்ணுறதுக்கு. And so பண்ணி தான் பார்ப்போம். We never think ஒரு நாள் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதே ஓகே பாட்காஸ்ட் பண்ணலாமா, சரி பண்ணலாம், then we just started, then we figured it out as we go. And TikTok also like it's like நம்ம நீங்கள் எக்ஸாக்ட்லி உங்கள் ஸ்டோரி மாதிரி ஒரு வருஷம் நீங்கள் சொன்னீங்க ஆரம்பிச்சுட்டு, then there's nothing much happening after you pick up. Same thing for us. நம்ம passive strategy, okay content post பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். After that, then we okay let's put a bit more effort, post more consistently, and things pick up slowly. So I think எனக்கு வந்து ஒரு football quote comes to my mind here. It's very simple. If you don't shoot, you don't score. So if you shoot, it goes out, but at least you shot. So you need to give yourself the chance. Yeah. I mean, from this conversation to close it up, right, it's like எனக்கு ஒரு இது, if I can just do it as a key takeaway, don't fear to be vulnerable in that sense. Don't fear to be vulnerable. Put yourself out there and learn. Learning is a never-ending journey in that sense. So with that thought, Arvind, thank you for coming on the show and sharing your experience. Thank you.
லியோ படத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன்டா. இந்த பாட்காஸ்ட் அப்போ ஷேர் பண்ணிங்கன்னா லியோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டிக்கெட் இலவசம் கிவ் அவே.